Hi guys, I am Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் வந்து நாம பார்க்க போறோம். சரிங்களா? Then என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாராச்சும் வாட்ச் பண்றீங்க அப்படினா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு இல்லனாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. நம்ம வந்து தினமும் எந்த போல வீடியோ போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா Google AdSenseல எவ்வளவு ரெவென்யூ வருது, தென் எந்த கண்ட்ரில இருந்து எவ்வளவு ஆட் கிளிக் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இது போல சம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பார்த்தா தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேனோ அது உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, இப்போ டாபிக் உள்ள வந்துடலாம். டைம் பாருங்க 4:08 PM. ஓகேங்களா? அதாவது மார்னிங், அதாவது எப்படி சொல்றது, எப்பயுமே நம்ம வந்து நைட் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம் 11:50க்கு மேலே, தென் 2 o'clock மேலே ஆகிடும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணி பப்ளிஷ் பண்ண. இன்னைக்கு வந்து சீக்கிரமா எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா, தினமே நைட் எடுக்கிறேன் இல்லையா, அதனால சரி ஓகே இன்னைக்கு ஒரு ஃபுட்டேஜ் வந்து ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நைட் வந்து ஒரு வீடியோ கொடுக்கலாம் இதே ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு பிளானிங்கோட எடுத்திருக்கோம். சரிங்களா? இது வந்து இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இதனுடைய பார்ட் 2 வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். சரிங்களா? இந்த ரெவென்யூவோட. அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போ டுடே டாலர் வந்து பாத்தீங்கன்னா $56.15 வந்து கிடைச்சிருக்கு நண்பா. ஓகேங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, தமிழ் யூடியூப்ல யாரும் இந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் வந்து யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஓப்பனா சொல்றேன்னா, உங்களுக்கு அப்படி யாராச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா வித் அவங்களுடைய டொமைன் நேமோட யாராச்சும் காட்டுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய சேனல் நேம் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரீப்ளே பண்றேன். ஓகேங்களா? சரி, இப்போ $56.15 வந்திருக்கு இல்லையா, அது எந்த டொமைன்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சாதான் உண்மையிலே அந்த வெப்சைட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்த எல்லா வீடியோவுமே நம்மளுடைய வெப்சைட் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். சரிங்களா? அது கண்டிப்பா ஒரு இடையில ஒரு 10 செகண்ட் ஆச்சு நம்ம வெப்சைட் காமிச்சிருக்கேன், செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடறேன். சரிங்களா? எந்த டவுட்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. இப்ப பாருங்க, உங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, mrfool.com. ஓகேங்களா? இது வந்து லாஸ்ட் 7 days இருக்கு. இது வந்து நான் டுடேக்கு வச்சிடறேன். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு நமக்கு ரெவென்யூ வந்திருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கரெக்டா தெரியும். இப்போ வந்து நான் அதை வந்து டுடேக்கு வந்து மாத்துறேன். இப்போ பாருங்க, mrfool.comல $56.15 வந்து கிடைச்சிருக்கா. தென் கீழே பாருங்க, சப்டொமைன்ல beltamilsolar.blogspot.comல 0.1 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அது உங்களுக்கு சொல்றேன்னா, ஏன்னா $56 mrfool.comல வந்திருக்கு. இங்கேயும் மேல வந்து பாருங்க $56.15. இதுதான் நான் ஏன் உங்களுக்கு டொமைன் நேம் காட்டுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எல்லா டொமைனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், என்னுடைய வெப்சைட் எல்லாமே. ஒன் டைம் போய் வெப்சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா நம்ம எது போல போஸ்ட் போறோம், எந்த நேச்சர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? தென் வெப்சைட் வந்து எவ்வளவு ஆட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், எந்த அளவுக்கு சைடு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இந்த கிராஃப்லாம் பாருங்க. தென் எந்தெந்த கண்ட்ரில எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆட் கிளிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்து ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? தென் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு ஆடுக்கு இந்த ஆடு வச்ச இவ்வளோ ரெவென்யூ வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதை பற்றியும் டீப்பாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம டைரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இங்கேருந்து மேலே போயிடலாம். இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ டுடே டாலர் மறுபடியும் சொல்கிறேன், $56.15 வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? தென் எஸ்டர்டே, நேத்துக்கு 0.88 சென்ட்ஸ். என்ன ப்ரோ நேத்துக்கு மட்டும் 88 சென்ட்ஸ், பட் இன்னைக்கு மட்டும் 56 சென்ட்ஸ்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா இந்த வீடியோ நீங்க பாக்குறேன், இதை விட 2 வீடியோ போய் கழிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள் 1ஆம் தேதியே நமக்கு வந்து $20 கிடைச்சிருக்கும். அது என்னன்னு தெரியல, ஒரு நாள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஒரு நாள் சுத்தமா லோ இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் 7 டேஸ்ல பாருங்க $49.20. நான் எப்பவுமே சொல்லுவேன், லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் வந்து என்னைக்குமே கணக்குல வச்சுக்காதீங்க. ஏன்னா நமக்கு 1ஆம் தேதி ஆன உடனே பேங்க், அதாவது இந்த திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பேலன்ஸுக்கு மாறும். ஆனா இந்த லாஸ்ட் 7 டேஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அப்படியே இருக்கும். அது போன மாசத்துடைய டேட்டாவே நமக்கு இதுல காட்டும். சரிங்களா? திஸ் மந்த்ல, அதாவது இன்னைக்கு மட்டும், அதாவது ஆவரேஜா இன்னைக்கு டேட் 3ன்னு நினைக்கிறேன். இப்போ 3ஆ சரியா தெரியல, விட்டுருங்க. இப்போ $76.84 இந்த மாசம். ஓகேங்களா? இப்போ 3 நாள் தான் எக்ஸாக்ட்டுங்க. அப்போ 3 நாள்ல $76 நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த $56.15 இருக்கு இல்லையா, இந்த $56.15 இந்த திஸ் மந்த்னு காட்டுது பாருங்க, இந்த $76.84 இது கூட எப்பயுமே பிளஸ் பண்ணி தான் காட்டும். சரிங்களா? இது ஏன்னு உங்ககிட்ட சொல்லணும்னா, பிகினர்ஸ் வந்து என்ன நினைச்சுப்பீங்கன்னா, நீங்க வந்து இந்த டுடே டாலர் வந்து அது நாளைக்கு வந்து ஆட் ஆகி காட்டும், அதாவது இப்ப நாளைக்கு வந்து பிளஸ் $50 ஆட் பண்ணோடனே அது இன்னும் எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வந்துடும். ஆனா நீங்க வந்து என்ன நினைச்சுக்கீங்கன்னா, அது வந்து நாளைக்கு பிளஸ் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பீங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது. எஸ்டர்டே லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் வந்து எப்பயுமே அப்படியே தான்
தான் இருக்கும். அது வந்து நாளைக்கு அதாவது நைட்டு 12 மணிக்கு மேலே ஆனோடனே அது மாறும். ஆனால் டுடே அமௌண்ட்டும் திஸ் மந்த்னு இருக்குல்ல, இது ரெண்டு அமௌண்ட்டும் அப்பப்போ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகும். நீங்கள் ஒன்றா டவுட்டாக இருந்தால் உங்களோட AdSense ரிப்போர்ட் வந்து தொடர்ந்து ஒரு வாரம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ பேலன்ஸ்ல வந்து எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா $200.95 இருக்கு. இது வந்து போன மந்த் நம்ம எடுத்த அமௌண்ட்டு போன மாதம் நம்ம எவ்வளோ மொத்தமாக வந்ததுன்னா $210 மேலே வந்தது. $211 கிட்டத்தட்ட வந்தது. அதில் $10 மேலே இன்வாலிட் கிளிக்கில் வந்து அதே இன்வாலிட் கிளிக்கில் வந்து நமக்கு ட்ராப் ஆகிடுச்சு. சரிங்களா? இது ஆக்சுவலி ஸ்டார்டிங்காக சொன்னால் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. இது வந்து உங்களுக்கும் இது போல் நடக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு $250 எடுப்பீங்க அல்லது $500 எடுப்பீங்க, ஏன் $1000 கூட எடுப்பீங்க. என்னோட 10 மடங்கு ரெவன்யூ அதிகமாக கூட நீங்கள் எடுப்பீங்க. சரிங்களா? அதில் இன்னும் ஒரு $20 காணாமல் போயிடும், $10 இந்தமாரி காணாமல் போயிடுச்சுன்னா பயப்படாதீங்க. அதில் போய் கூகுளில் போய்ட்டு நீங்கள் அஃபிஷியலாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்வாலிட் கிளிக்கில் எவ்வளோ ட்ராப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதை போக நமக்கு இந்த பேலன்ஸில் காட்டக்கூடிய அமௌண்ட்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம லாஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $834.28. இது வந்து போன மாதத்துக்கு முன்னாடி மாதம் வந்து நாம் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டு. சரிங்களா? இது பார்த்தா கண்டிப்பாக தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது மேலே இருக்கிற ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும். இப்போ $56 வந்திருக்குல்ல, இந்த $56 ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, இப்போ கொஞ்சம் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 592 பேஜஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? 592 பேஜஸ்ன்றது சும்மா கிடையாது, இது ரொம்ப அதிகம் தான். அது போக கூகுளில் வந்து அஃபிஷியலாக AdSenseல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னா, இப்போ வந்து தொடர்ந்து ஒரு சிலர் வந்து இன்வாலிட் கிளிக் வந்து பண்ணுவாங்க. நம்ம சைட்டில் வந்து தொடர்ந்து வந்து ஆடு கிளிக் பண்ணுறதோ VPN யூஸ் பண்ணி பண்ணுறதோ அந்த மாரி பண்ணலாம். இதுக்கு மேலே ஒன்றும் வாய்ப்பில்லை ராஜான்னு தான் சொல்லி ஆகணும். ரீசன் என்னன்னா, அது போல கிளிக்ஸ் எல்லாம் எதுவுமே AdSenseல வந்து அப்டேட் ஆகாது. சரிங்களா? இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, சோஷியல் மீடியாவில் இருந்து ரெகுலராக உள்ளே வந்தாலுமே அது கூட AdSenseல அப்டேட் ஆகாது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு அதாவது கண்டிப்பாக 1000 பேர் வராங்கன்னா அந்த இடத்த கண்டிப்பாக ஷார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது ஏன்னா நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு இது பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் அதுதான். எப்பவுமே நம்ம சைட்டுக்கு 1000க்கு மேற்பட்ட பேர் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு இல்லை, லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. ரீசன் என்ன, அதுதான் சோஷியல் மீடியாவிலேருந்து வரக்கூடிய டிராஃபிக் எல்லாமே நமக்கு கவுண்ட் ஆகலை. சரிங்களா? சரி, இப்போ கீழே வந்து பாருங்க, கிளிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, 43 போட்டிருக்கு. இந்த கிளிக்ஸ் ஏன் வந்திருக்குன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து இப்போ 592 பேர் நம்ம வெப்சைட் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 592 பேரில் ஆடு கிளிக் பண்ணியிருக்கிறது வந்து எத்தனை பேர், அதாவது விளம்பரங்கள் காட்டுது இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வெப்சைட்டில், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே காட்டுது. 43 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 43 பேர் ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு $56.15 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஆனால் உண்மையாகவே இந்த 43 ஆடு கிளிக்கு தான் இந்த 56.15, அதாவது $56.15 கிடைச்சிருக்கா, இல்லை பர்டிகுலராக எதுனா ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே சம் ரெவன்யூ வேரியபிள் ஆகுமானா? ஆமாண்ணா, உண்மையாக சொல்ல போனால் உண்மையாகவே வேரியபிள் ஆகும். ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே ரெவன்யூ வேரியபிள் ஆகும். அதில் காமனாக நமக்கு எவ்வளோ ஒவ்வொரு ஆடு கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்திலே இந்த பேஜ் RPM அண்ட் CPC பாருங்க, $94.86 வந்து பேஜ் RPM வந்து மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. CPC பாருங்க, ஒரு ஆடுகளுக்கு நடந்ததுன்னா $1.31 வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த செகண்ட் ஒரு ஆடுகளுக்கு எங்கேயோ யாரோ ஒருத்தர் பண்றாங்கன்னா $1 நமக்கு 31 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? தென் இப்போ பேஜ் RPM அண்ட் CPC உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த பேஜ் RPM அண்ட் CPC ஏன் வருது, எதுக்காக வருது, இதுக்கு உங்களுக்கு நல்லா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்குலாம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மந்த் ஒர்க் பண்ணி CPC இன்க்ரீஸ் ஆகலை, எப்படி RPM இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் எந்த நீச்சில் ஒர்க் பண்ணாலும் சரி, நான் சொல்கிற ஒரு 4 கேட்டகரி மாதிரி எடுத்துக்கோங்க. இன்சூரன்ஸ், லாயர், கார் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, டெக்ஸஸ் கார் இன்சூரன்ஸு, இந்தமாரி சம் கேட்டகரி, இது எல்லாமே இன்சூரன்ஸ் கேட்டகரி, லாயர் கேட்டகரியில் தான் வரும். ஓகேங்களா? இந்த கேட்டகரியில் நீங்கள் எடுத்து தொடர்ந்து ஒரு 1 மந்த் கூட வேணாங்க, 2 மந்த் தொடர்ந்து 2 போஸ்ட் போடுங்க ஒரு நாளைக்கு. காலையில் ஒன்று, நைட் ஒன்று, காலையில் ஒன்று, நைட் ஒன்று. கரெக்டாக நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நாம் வந்து அது போல் போஸ்ட் போகிறதால தான் நமக்கு இந்த அளவுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்குது. அது போக நம்ம வந்து 2 மைக்ரோ நிச்சில் ஒர்க் பண்ணுறோம். ஒன்று டவுன்லோட் கேட்டகரி, இன்னொன்று வந்து இந்தமாரி யூனிஸ்டேட்டை டார்கெட் பண்ணி போகிறோம். கிட்டத்தட்ட என்னுடைய வெப்சைட் வந்து யூனிஸ்டேட்டில் 1000+ மேற்பட்ட கீவேர்ட்ஸை ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. அது போக இந்தியாவில் 5000+ கீவேர்ட்ஸை ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. சரிங்களா?
இப்போ பேஜ் ஆர்பிஎம் பாருங்க $94.86 இருக்கு இல்லையா. பர்டிகுலரா அது ஏன் நமக்கு இந்த பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, எந்த போஸ்ட்டுக்கு அதிகமான ஆட் கிளிக் வருதோ அல்லது எந்த போஸ்ட்டுக்கு அதிகமான டிராஃபிக் வந்தாலுமே, அதாவது அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து ஆட் கிளிக் சிபிசி நல்லா இருந்த ஆட் கிளிக் அதிகமாக நடக்குது அப்படின்னாவே நமக்கு பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா. இப்போ பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆன உடனே நமக்கு சிபிசி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்ற பாருங்க. இப்போ $56 வந்திருக்குல்ல, அது ஏன் வந்திருக்குன்னு இப்போ பக்கத்திலே பாருங்க கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இதை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த கண்ட்ரிஸ்ல வந்து பாருங்க யூனிட் ஸ்டேட்ஸ்ல இருந்து $55.43 வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா. பேஜ் பாருங்க 24 பேஜ் வந்திருக்கு, 12 ஆட் கிளிக் நடந்திருக்கு இன்னைக்கு. ஓகேங்களா. இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுற பாருங்க. இப்போ நேத்துக்கு பாருங்க $0.88 வந்து நேத்துக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க $56 வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நேத்துக்கான ரிப்போர்ட் உங்களுக்கு கண்ட்ரிஸ் வச்சு காட்டுற பாருங்க. அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே புரியும். ஓகேங்களா. இப்போ கண்ட்ரிஸ் வந்து மாத்தியாச்சு. இந்தியாவில இருந்து பாருங்க $0.87 734 பேர் சைட் விசிட் பண்ணியிருக்காங்க. அதுல 46 ஆட் கிளிக் நடந்திருக்கு. ஸ்ரீலங்காவில இருந்து பாருங்க 12 பேஜ். தென் யூனிட் ஸ்டேட் பாருங்க குவைட் அண்ட் சிங்கப்பூர். இதுல இருந்து பாருங்க பேஜ் 2 3 5 தென் ஆட் கிளிக்கே கிடையாது. ஓகேங்களா. இதுதான் உண்மை. ஓகேங்களா. அதே போல இங்கேயும் பாருங்க உங்களுக்கு எஸ்டே வச்சு காட்டுறேன். ஏன்னா ஃபேக் ஆன் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னா, ஆக்சுவலி இது ஃபேக்காலாம் இது வரைக்கும் நம்ம ரிப்போர்ட் கொடுத்தது கிடையாது. பட் சொல்றேன், நேற்றுக்கு பாருங்க உங்களுக்கு தெரிந்தா 46 ஆட் கிளிக் தெரியுதுங்களா. இந்தியாவிலேருந்து வந்த 46 ஆட் கிளிக் மட்டும் காட்டுதா, மற்ற எந்த கண்ட்ரியில் ஆட் கிளிக் வரல, எல்லாமே 0 இருக்குங்களா. பாருங்க பேஜ் 798 அது மட்டும் கரெக்டாக வருது. பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க $1.10 பேஜ் ஆர்பிஎம், சிபிசி பாருங்க 0.02 இம்ப்ரெஷன் 2330, பேஜ் சிடிஆர் வந்து 5.76% மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. அப்போ நேற்றுக்கு வந்து யூனிவர்சிட்டியில இருந்து பேஜும் வரல, ஆட் கிளிக்கும் நடக்கல. பட் அதனால நேற்று வந்து $0.88 வந்து கிடைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து யூனிஸ்டர்ஸ்ல இருந்து நமக்கு பேஜும் கிடைச்சிருக்குது, வித் ஆட் கிளிக்கும் நடந்திருக்கு. ஓகேங்களா. அதனால நமக்கு சம் ரெவன்யூ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கொண்டது என்னன்னா, யூனிஸ்டர்ஸ்ல இருந்து தான் இந்த $55.43 வந்து கிடைச்சிருக்கு. 24 பேஜ் 12 ஆட் கிளிக் இல்ல. ஓகேங்களா. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா, யூனிஸ்டர்ஸ்ல இருந்து ஆட் கிளிக் வந்து நடந்தா அல்லது பேஜ் வந்தா ரெவன்யூ நல்லா வருமா, இதுதான் உங்களுடைய கொஸ்டினா இருக்குன்னா, ஆமா நண்பா, உண்மையாவே யூனிஸ்டர்ஸ்ல இருந்து ஆட் கிளிக் பேஜ் வந்தாலே நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். மாசத்துக்கு $1000 $2000 கூட எடுக்க முடியும். சரிங்களா. ஆனா அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஐசிபிசி இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகேங்களா. இப்போ ஐசிபிசி கீவேர்ட்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்டே சொன்னேன் கார் இன்சூரன்ஸ், லாயர், இந்த மாதிரி சம் கீவேர்ட்ஸ் சொன்னேன். ஓகேங்களா. நீங்க இதை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா இந்த கீவேர்ட்ஸ் போட்டு ரிசர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா. இப்போ அது போல கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஆட் கிளிக் நடக்குதுன்னும் போதே நமக்கு சம் ரெவன்யூ கிடைச்சிடும். இப்போ எனக்கு 12 ஆட் கிளிக் நடந்திருக்கு இல்லையா, அப்போ ஒவ்வொரு ஆட் கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தா கூட $5 குறையாம கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. எனக்கு அப்போ அதாவது ஸ்டார்டிங் சொல்ல போனா எனக்கு ஒரு ஆட் கிளிக் நடந்தாலே $20 கூட கிடைச்சிருக்கு ஒரே நாள்ல. ஆனா இப்போ சைட் வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, 12 ஆட் கிளிக் நடந்தாதான் இவ்வளோ எப்படி சொல்றது $56 கிடைக்குது. பரவாயில்ல, யாரோ என்னோட சைடு மிஸ்யூஸ் பண்றாங்க. எது பண்ணாலும் நமக்கு இதனால எந்த லாஸ் ஆக போறது கிடையாது. சரி, நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். இந்தியாவில இருந்து பாருங்க 541 பேஜ் நடந்திருக்கு. அதுல 30 ஆட் கிளிக் நடந்திருக்கு. சரிங்களா. 30 ஆட் கிளிக்கு வந்திருக்க ரெவன்யூ இல்லைன்னா 69 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தென் ஜெர்மனில இருந்து பாருங்க 2 பேஜ் ஒரே ஒரு ஆட் கிளிக்கு 0.3 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸ்ரீலங்காவில இருந்து பாருங்க 26 பேஜ் ஒரே ஒரு ஆட் கிளிக்கு வந்திருக்க ரெவன்யூ 0.02 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. தென் யூனிசெட்ஸ்ல அப்படியே கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜும் எவ்வளவு ரெவன்யூ எதுவும் வரல. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு கண்டிப்பா அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் சொல்றேன், இந்தியாவில இருந்து என்னதான் டிராபிக் வந்தாலும் சரி, அல்லது 1,00,000 பேர் வந்தாலுமே இந்தியாவோட சோர்ஸ் இதுதான். இப்போ நீங்க வந்து கேரளாவில இருந்து பாப்பீங்க, ஸ்ரீலங்காவில இருந்து பாப்பீங்க. சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா. நீங்க இந்தியாவில் இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு எவ்வளவுதான் டிராபிக் வந்தாலுமே, எவ்வளவு ஆட் கிளிக் நடந்தாலுமே இதுதான் நிலைமை. ஓகேங்களா. 1000 பேர் வந்தாதான் உங்களுக்கு $1 இருந்து $2 கிடைக்கும் இந்தியாவில இருந்து. ஆனா அதுவே யூனிஸ்டேட்ஸ்ல இருந்து உங்களுக்கு டிராபிக் வந்து ஆட் கிளிக் நடக்குது அப்படின்னும் போது நீங்க மொத்தம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது ஒரே நாள்ல தூக்கி கொடுத்துரும். எப்படி ஒரே நாள்ல. இப்போ அதாவது சொல்ல வர $100 வந்தா போதிகன்றவங்களுக்கு பாருங்க, எனக்கு அதாவது 3 நாள்ல வந்து $76 கிடைச்சிருச்சு. இன்னும் 2 நாள்ல எனக்கு அந்த $100 கிடைச்சிடும். அப்போ மாசம் 25 டேஸ்னா சும்மாவே இருந்தாலும் எனக்கு போதிகமானது. ஆனா நம்ம டார்கெட்டே வந்து 500 மேல நம்ம ரீச் பண்ணணும் தான் நம்மளுடைய டார்கெட் இந்த மாசம் வச்சிருக்கோம். அது நடக்குமோ நடக்காதுன்றதுல எனக்கு தெரியாது. ஓகேங்களா. பட் ஏதோ போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கம்பல்சரி டெய்லியுமே நான் கொடுத்துருவேன். அதுல வந்து எந்த விதத்திலயும் டிராப் ஆகாது. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஓகேங்களா. கிட்டத்தட்ட நம்ம 3 மந்த் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு, அதாவது
கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே எப்படி சொல்கிறது, எவ்வளோ பேர் மிஸ்யூஸ் பண்ணாலும் நான் வந்து டேட்டா கொடுக்குறது அந்த விதத்தில் நிறுத்த மாட்டேன். நீங்கள் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக புரியும். அதாவது உங்களுக்கு புரியல, நான் பேசுறது கண்டிப்பாக புரியல அப்படின்னா ஒரு 4-5 வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அது போக நம்ம வந்து வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? மானிட்டேஷன் வாங்கினா பெய்டு சர்வீஸை வந்து கண்டென்ட் ரேட்டிங்கோட வித் ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சைடை பில்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரேட்டிங் ஆர்டிகல் வந்து கண்டென்ட் ரேட்டிங்கை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? கண்டென்ட் ரேட்டிங்னா உங்கள் இப்போ ஐசிபிசி கீவேர்ட்ஸில் வந்து கண்டென்ட் ரேட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு போஸ்ட்டு 130. சரிங்களா? 130 ரூபா. தென் இது வந்து ஐசிபிசி போஸ்ட்டும் சேம் ரேட்டில் வரும். தென் லோ சிபிசி கீவேர்ட்ஸும் சேம் ரேட்டில் தான் வரும். இது போக வெப்சைட் மானிட்டேஷன் வாங்குறதுக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, அதுவே ரெவன்யூ ஏற்றுறதுக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அதாவது நீச் வேறு வேறு. அதாவது வெப்சைட் அப்ரூவலுக்கு மைக்ரோ நீச் ஒன்று இருக்குன்னா வெப்சைட் ரெவன்யூ ஏற்றுறதுக்குன்னு சம் மைக்ரோ நீச்சிங் இருக்கும். ஓகேங்களா? அது போக இல்லை ப்ரோ எனக்கு கண்டென்ட் எழுத தெரியும் அப்படின்றவங்களுக்கு கீவேர்ட்ஸ் மட்டுமே நம்ம வந்து, அதாவது ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து அதுவுமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ $350 வந்து $1000 இருக்கக்கூடிய அளவுலுமே நம்ம கிட்ட வந்து சிபிசி கீவேர்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். அந்த 2 குரூப் கொடுத்துருக்கேன், 2 குரூப்போடைய நேமே இருக்கும். சம்டைம் குரூப் லிங்க் வந்து வேலை செய்யலைன்னா டெலகிராம் குரூப் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பப்ளிக் குரூப் தான், நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கால் பண்ணி கூட பேசுகிறேன். ஓகேங்களா? எனிவே இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஓகேங்களா? பார்ட் 2 வந்து ஏன்னா நைட் வந்து 12 மணிக்கு மேலே தான் நம்ம வந்து எடுத்து வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் எப்பவுமே. இப்போ வந்து டைம் வந்து 4:24 ஆகுது. சரிங்களா? கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து இன்றைக்கி வந்து ஈவினிங் கொடுக்கலாம் ஒரு ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நேற்றுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பப்ளிஷ் பண்ணுறேன் இன்றைக்கி, அதனால் ஈவினிங் கொடுக்கணும் இல்லை, அதனால் இந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், சம் அப்டேட் இதில் இருக்கலாம், பேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், தென் சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸும் ஆகிருக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், இதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து டேட்டா முக்கியம் எப்பயுமே. ஒரு வீடியோ இருந்தாலும் அந்த குவாலிட்டி வந்து எப்பவுமே குறையக்கூடாது. அது இல்லாமல் எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் எடுத்த வீடியோவில் நம்ம ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணி போட்டதில்ல. எடிட்டிங் பண்ணாமல் சம் மிஸ்டேக் நிறையவே இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் என்றைக்கு பில்ட் பண்ணுறோமோ அந்த டைமில் உங்களுக்கு பக்கா எடிட்டிங்கோட வீடியோ அவுட்புட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது பேஜ் RPM அண்ட் சிபிசி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இம்ப்ரெஷன் பாருங்கள், 611 பேர் நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. $1870 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், 611 பேருக்கு 1870 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த இம்ப்ரெஷன் ஏன் வந்திருக்குன்னா 611 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்தாங்க, எத்தனை செகண்ட் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான், அதாவது அந்த டைமிங் எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். சரிங்களா? இது வந்து 100 பேருக்கே 2000 இம்ப்ரெஷன் கூட காட்டும். ஏன்னா அவங்க வந்து அதிக நேரம் இருந்திருப்பாங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இருந்து படிச்சுட்டு வெளியே போயிருப்பாங்க. ஓகேங்களா? எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். பேஜ் சீட்டாக பாருங்க, எப்பவுமே 10க்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லுவேன். இப்போ ஆடுகளுக்கு வந்து அதிகமாக இருக்குது, அதனால 7.20% இருக்குது. பரவாயில்ல, ஓகே. அப்பயும் சைடு வந்து சேஃபாக தான் இருக்குது, ஏன்னா 10க்கு மேலே போகலை இல்லையா? இது நைட்டு 12 மணிக்குள்ளே லோ ஆகிடும், வர வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லோ ஆகிடும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம வந்து ப்ராப்ளம் எதுவும் இல்லை. எப்பவுமே உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சிடிஆரை 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்கள். 10க்கு மேலே போகுதுன்னும் போது உங்களுக்கு ஆட் லிமிட் எப்போன்னா வரலாம், தென் ஆட்சன்ஸ் சஸ்பெண்ட் ஆகலாம், தென் ஆட்சன்ஸை கூட டிசபிள் ஆகலாம். ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஆட் லிமிட் விடுறது வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் செய்யப்படும். சரிங்களா? ப்ரோ எனக்கு ஆட் லிமிட் வந்து வரது எப்படி ப்ரோ கம்ப்ளீட்டாக அதை ட்ராப் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு, அதாவது 250 பேர் உங்கள் சைட்டுக்கு விசிட் பண்ணுறாங்கன்னா அதில் 2 ஆட் கிளிக் நடக்குதுன்னும் போது உங்களுக்கு சிடிஆர் 0.08% மெயின்டைனிங் ஆகும். சரிங்களா? இப்போது அதுபோல் நீங்கள் வந்து இப்போது கணக்கு பண்ணிங்க, இப்போ 1000 பேர் 1500 பேர் வராங்கன்னும் போது அதில் ஆவரேஜ் பண்ணி ஒரு 10-20 ஆட் கிளிக் நடக்குதுன்னும் போது 0க்குள்ளே தான் சிடிஆர் மெயின்டைனிங் ஆகும். ஓகேங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்ல போனால் 100க்கு வந்து ஒரு 10 ஆட் கிளிக், 100க்கு ஒரு 7 ஆடு, ஒரு 7லேருந்து 8 ஆட் கிளிக்கு நடக்கலாம். ஓகேங்களா? அப்போது ஆவரேஜ் இவ்வளோ தான். இப்போ 1000க்கு ஒரு 100 ஆட் கிளிக் அந்த மாதிரி நடக்குதுன்னும் போது சிடிஆர் ஆவரேஜாக உங்களுக்கு 10 அந்த மாரி தான் மெயின்டைனிங் ஆகும். இப்போ 1000க்கு 100ன்னும் போது 1070 நடந்ததுனாலுமே உங்களுக்கு சிடிஆர் ஆவரேஜாக 6-7 இப்படி தான் மெயின்டைனிங் ஆகும். ஓகேங்களா? எனிவே வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது மறுபடியும் சொல்கிறேன், இந்த பார்ட் 1 பார்ட் 2 வந்து உங்களுக்கு நாளைக்கு பப்ளிஷ் செய்யப்படும். சரிங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் நண்பா.